மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாசிக்கில் உள்ள டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்தின் பிபிஓ அலுவலகத்தில் பல பெண் ஊழியர்கள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவங்கள் 2022ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்ல மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குங்க. மத ரீதியாக துன்புறுத்தப்படுவது, பாலியல் ரீதியாக இந்து பெண்களுக்கு தொல்லை கொடுப்பது, இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கெல்லாம் மூல காரணமாக யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிசிஎஸ் கம்பெனியில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்னு சொல்லிட்டு நாசிக்கில் இருக்கக்கூடிய கம்பெனி. அங்கே முக்கியமாக யார் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதா கான் அப்படிங்கிற ஒரு ஹெச்ஆர் மேனேஜர். உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான கம்பெனிகள்லாம் வந்து இந்த ஹெச்ஆரில் இருக்கக்கூடியவங்க தான் வந்துட்டு இன்டர்வியூ எடுத்து ஆட்களை சேர்ப்பாங்க. அப்படி இவங்க ஆண்களாக வந்துட்டு முஸ்லீம்ஸையும், பெண்களாக வந்துட்டு இந்துக்கள் நிறைய பேரையும் இவங்க வேலையில் அங்கே அமர்த்திருக்காங்க. அமர்த்திட்டு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, பாலியல் ரீதியாக அந்த ஆண் இஸ்லாமியர்கள் பெண் இந்துக்களுக்கு வந்துட்டு பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க. அதை விட முக்கியமாக மதம் மாற சொல்லி அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. வேலை பறி போயிடுங்கிற ஒரே காரணத்துக்காக இதை வெளியே சொல்லாமல் பல பெண்கள் அங்கே வந்து ரொம்ப 4 வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்படுத்திருந்துருக்காங்க. அப்போ ஒரு பெண் மட்டும் ரொம்ப துணிவோடு முன் வந்து இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணதுக்கப்புறம் அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து அங்கே சிறப்பு புலனாய்வு துறை வந்து விசாரணை பண்ணும்போது அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, அந்த டிசிஎஸ் கம்பெனியில் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் அந்த ஆண் இஸ்லாமியர்களால் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதை விட முக்கியமாக ஒரு ஆணும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ நீங்கள் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் சொன்னதுக்கப்புறம் இது வரைக்கும் 12 பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெச்ஆர் மேனேஜர் இருக்காங்க இல்லையா, நிதா கான், அவங்க மேலேயும் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இஸ்லாமிய ஆண்கள் இருக்காங்களே ஊழியர்கள், அவங்க மேலேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய செக்ஷனில் வழக்கு பண்ணி இது வரைக்கும் 7 பேரை வந்து டிசிஎஸில் கைது பண்ணியிருக்காங்க. இது மகாராஷ்டிராவில் நடந்ததுனால இங்கே இருக்கவன் எல்லாம் மூடிட்டு இருக்கான். இதே இங்கே மாறி நடந்திருந்தாக்கா இந்நேரம் தமிழ்நாட்டில் எப்படி பொங்கியிருப்பானுங்க. இந்த திருமாவளவன் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பாரு, இந்த திருமுருகன் காந்தி எவ்வளோ பேச்சு பேசியிருப்பாரு, நம்ம ஸ்டாலின் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பாரு, கம்யூனிஸ்ட் எவ்வளோ பேசியிருப்பாங்க. இந்த பிரிவினைவாத, அடிப்படைவாத ஜவஹர்லால், இந்த நெல்லை முபாரக், தமிழ் மன்சாரி போன்றவங்களாம் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பாங்க. இதே மாறி நடந்திருந்தால் இந்த இடத்துல ஹெச்ஆராக ஒரு பெண் இருந்து, அங்கே வேலை செய்யக்கூடிய பெண் இந்துவாக இருந்து வேலை செய்யக்கூடியவங்க வந்துட்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்து அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்தாக்கா சும்மா இருந்திருப்பாங்களா? ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தம் கூட இதை பற்றி வாயே திறக்கல. எவ்வளவு மோசமான ஒரு, ஏன்னா எலெக்ஷன் நடக்குது இல்லையா, இந்த நேரத்தில் இதை பற்றி பேசினாக்கா சிறுபான்மையினர் ஓட்டு எங்கே போயிருமோங்கிற பயத்தில் ஒருத்தர் கூட வாயை திறக்காம மூடி மறைக்கிறாங்க. ஆனால் வடநாட்டில் இதை பற்றிக்கிட்டு எரியுது. தமிழ்நாட்டில் ஒரு செய்தி சேனல் கூட இதை பற்றின தகவலை போடவே இல்லை. இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக காட்டவே இல்லை. ஏன்னா பாதிக்கப்பட்டது இந்து பெண்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படித்தானே, இங்கே இந்துக்கள் எல்லாமே சிறுபான்மையினராகவும் சிறுபான்மை பெரும்பான்மையினராக வாழ்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்ல, எல்லா சிறுபான்மையினரும் நான் சொல்ல, நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் வாழ்கிறாங்க. இந்தியாவை நம்ம வெளிநாடு மாதிரியும், இந்திய பிரதமர் வெளிநாட்டு பிரதமர் மாதிரியும் இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. அதனால தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பகிரங்கமாக ஒரு பாரத பிரதமர் என்று பாராமல் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரும், எச்சரிக்கை விடுக்கிறேன், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு சொன்னால் அவருக்கு பின்புலமாக எவ்வளவு பெரிய நாசகார செயல்கள் இருக்கக்கூடும். அவர் பின்புலமாக யார் யாரெல்லாம் இருப்பாங்க, எந்த வெளிநாட்டு சக்தி அவரை இயக்குதுங்கிற கேள்வியெல்லாம் இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்துருச்சு.